சோசியல் மீடியா யூஸ் பண்ண மூளை மக்கி போயிடும். அதுவும் இல்லாமல் ஒரு சின்ன டெசிஷனை கூட நம்மளால் எடுக்க முடியாதுன்னு அப்படின்னு ஒரு ஆர்டிக்கலில் சொல்கிறாங்க. ஓகே, டைட்டிலில் பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட்டு விஷயம் என்ன நம்ம பார்க்க போகிறோம்னா, நம்ம எதனாலேருந்து சோசியல் மீடியாவில் அடிக்ஷன் ஆகிறோம், எப்படி சோசியல் மீடியா மேலேருந்து அடிக்ஷன் ஆகிறோம் தான் ஃபஸ்ட்டு ஒரு கேள்வியாக வருது. அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் என்ன சொல்லணும்னா, இந்த வார்த்தை நிறைய பேர்த்தி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, டோபமைன். இந்த டோபமைன் ஒரு கெமிக்கல் நம்ம மைண்டில் ப்ரொடியூஸ் ஆகலேருந்து இது எந்த ஒரு சூழ்நிலும் எப்படி வேணாலும் இந்த டோபமைன் நம்மளோட மைண்ட்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகும். நம்ம எந்த ஒரு விஷயம் செய்யும் போது, இல்லை அது ஷார்ட் டைமாக இருக்கலாம், இல்லை லாங் டைமாக இருக்கலாம், ஒரு விஷயத்த நம்ம செய்யும் போது அதுக்கான ஒரு ரிவார்டு நம்மளுக்கு கிடைக்கும் போது நம்மளுக்கு டோபமைன் ஒரு கெமிக்கல் ப்ரொடியூஸ் ஆகும். எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், சில பேருக்கு அது தெரியாது. லைக் நம்மளுக்கு பிடிச்ச ஃபுட்டு சாப்பிடும் போது, நம்மளுக்கு பிடிச்ச கேம் விளையாடும் போது அதில் வின் ஆகிட்டானா, அதுக்கப்புறம் நம்ம ஒரு சப்ஜெக்டில் சென்டம் ஆகிட்டானா, எஸ். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு மூவி நம்ம பார்க்கும்போது ஒரு சாட்டிஸ்ஃபைடாக ஒரு ஹாப்பினஸ் வருதுன்னா, எஸ். ஃபஸ்ட்டு விஷயம் இது தான் இருக்குது. நம்ம அதிக நேரம் சோசியல் மீடியாவில் ஸ்பெண்ட் பண்ணது ஃபஸ்ட்டு விஷயம் டோபமைன் தான் இருக்குது. ஓகே, செகண்ட் விஷயம் நம்ம சோசியல் மீடியாவில் அட்ராக்ஷன் பண்ண வைக்கிறாங்க. யாருன்னு கேட்டிங்கன்னா, சோசியல் மீடியா ஓனர்ஸ், அதாவது சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் ஓனர்ஸ். யாருன்னா, இப்போ அதிகமாக யூசர்ஸ் இருக்கிற பிளாட்ஃபார்ம்னா இன்ஸ்டாகிராம், அதுக்கப்புறம் தான் ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, அதுக்கப்புறம் ட்விட்டர் சொல்ல முடியாது, எக்ஸு, ரெடிட்டு, கோரா, அது மாதிரி எட்ஸட்ரா நிறைய பிளாட்ஃபார்மாக இருக்குது. ஆனால் நிறைய யூசர்ஸ் இருக்காங்க இன்ஸ்டாகிராம் தான். எக்ஸாம்பிளுக்கு மார்க் எடுத்துப்போம். ஏன்னா இன்ஸ்டாகிராம் நிறைய யூசர்ஸ் இருக்குது. அதனால் யூசர்ஸ் மார்க் சொல்லிடுறாரு, இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர்கிட்டையும் ப்ராடக்ட் மேனேஜர்கிட்டையும் சொல்லிடுறாரு, நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது, எனக்கு இன்ஸ்டாகிராமில் நிறைய யூசர்ஸ் வரணும், நிறைய ஆக்டிவிட்டி யூசர்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அந்த ஒரு இன்ஜினியர்ஸாக இருப்பாங்க, சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸாக என்ன பண்ணுவாங்கன்னா, மண்டையை பிச்சுக்கிட்டு வேலை பார்ப்பாங்க. இப்போ தான் இந்த யூசரை நம்மளோட பிளாட்ஃபார்மில் டைம் ஸ்பெண்ட் பண்ண வைக்கிறது, அவங்களோட டைமை நம்மளை எப்படி நம்ம ஆப்பில் யூஸ் பண்ண வைக்கிறது, எப்படி அவங்க டைமை வேஸ்ட் பண்ண வைக்கிறதான்னு மண்டையை பிச்சுக்கிட்டு வேலை பார்ப்பாங்க. இது என்னடா இது, அவங்களுக்கே தெரியாதா, அந்த ஒரு எம்ப்ளாய்க்கே தெரியாதா நம்மளோட டைமை வேஸ்ட் பண்ணுறாங்க, அது தப்புன்னு அவங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், அவங்களுக்கு தெரியும். ஆனால் மார்க் என்ன ஃபாலோ பண்ணுறான்னா, மெட்டாவோட ஃபவுண்டர் அவர் தான். மார்க் சொல்லி தான் எல்லாருமே கேட்பாங்க. மார்க்கு ஒரு ஃபாலோ பண்ணுறாரு, ஸ்டாக் ரேங்கிங் ஒரு ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ ஒரு 20 எம்ப்ளாயி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த 20 எம்ப்ளாயர் வருஷத்துக்கு ரேங்க் போடுவாங்க. இவன் ஃபஸ்ட் ரேங்க்கு, இவன் செகண்ட் ரேங்க்கு, இவன் தேர்ட் ரேங்க்கு அப்படின்னு 20 ரேங்க் போடுவாங்க. அது 20வது ரேங்க்காக வரான் பார்த்தீங்கன்னா, அவன் ஃபயர் பண்ணிடுவாங்க. அந்த வருஷத்தில் ஃபயர் பண்ணிட்டு 19th வந்தான் பற்றி அந்த எம்ப்ளாயி, 19th இல்லைனா 1 to 19 வரைக்கும் எம்ப்ளாயரை மண்டையை பிச்சுக்கிட்டு வேலை பார்ப்பாங்க. ஏன்னா நம்ம தான் அடுத்த வருஷம் ஃபயர் ஆகிடுவோம், ஏன்னா நம்ம ஒழுங்காக வேலையை பார்க்கலான்னு ஃபயர் ஆகிடுவோம், நம்மளோட வேலையை போய்டுன்னு மண்டையை பிச்சுக்கிட்டு நம்மளோட டைமை வேஸ்ட் பண்ணுறது எப்படி தான் கோட் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. இதில் நிறைய பேர் நினச்சிருக்காங்க மெட்டா கம்பெனிக்கு இன்ஸ்டாகிராமும் ஒரு ப்ராடக்ட்டு நினச்சிட்டு இருக்காங்க. அது இல்லை, இன்ஸ்டாகிராம் வெறும் டூல்ஸ் தான். ஆனால் ப்ராடக்ட் யாருன்னா யூசர்ஸ் தான். நம்ம தான் அந்த கம்பெனிக்கு ப்ராடக்ட்டு. அவங்க நம்மளை வச்சு தான் அவங்க பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் இதான் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த விஷயம் என்னென்னா, நம்ம எது கொடுத்தாலும் ஒரு விஷயத்த வாங்க முடியாது, நம்ம எவ்வளோ காசு கொடுத்தாலும் ஒரு விஷயத்த வாங்க முடியாது. எஸ், டைம். எல்லா பிளாட்ஃபார்ம் ஓனருக்கும் ஒரே மோட்டிவ் தான் இருக்கும், எப்படியாச்சும் நம்மளோட ஆப்பில் நிறைய யூசர்ஸ் கொண்டு வந்துடணும், நிறைய டைம் யூஸ் பண்ண வைக்கணும் நம்மளோட ஆப்பை அப்படின்னு ஒரே மோட்டிவ் தான் இருக்கும். அதனாலே அந்த ஆப்பை நம்ம யூஸ் பண்ண நம்மளோட டைம் ஸ்பெண்ட் பண்ண வைக்கிறாங்க. நம்மளும் ஈஸியாக ஆக்சஸ் இருக்குதுன்னு, நம்ம கையிலேயே ஃபோன் இருக்குதுன்னா நம்மளும் எந்த டைம்லனாலும் ஃபோனை யூஸ் பண்ணுறோம். நைட்டில் ஆகட்டும், இல்லை ட்ராவல் பண்ணாகட்டும். சில பேர் பாத்ரூம் போகும்போது ஃபோன் எடுத்துகிட்டு போகிறாங்க. யாரா நீங்கள்? நான் என்ன சொல்கிறேன்னா, நம்மளோட டைமை அந்த ஆப்பில் ஸ்பெண்ட் பண்ண வைக்க நிறைய பேர் வேலை பார்த்துட்ருக்காங்க. அதனால் நம்மளோட மைண்ட் செட் எப்படி இருக்கோ, நம்ம என்ன வீடியோ பார்த்தா நம்மளுக்கு பிடிக்குமோ, அதனால் அல்காரிதம் செட் பண்ணி வச்சுருக்காங்க. சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ நீங்கள் ஒரு ரீல் பார்க்குறீங்கன்னா, ஃபஸ்ட்டு ரீல் ஒன்று பார்க்குறீங்கன்னா, அந்த ரீலை நீங்கள் லைக் பண்ணி பிடிச்சிருக்கு பார்க்குறீங்கன்னா, அடுத்த தேர்ட் ரீல்லேருந்து அதுக்கு ரிலேட்டான மாதிரி அந்த வீடியோ அந்த ரீல்லேருந்து செட் பண்ணி வச்சுருவாங்க அல்காரிதமில். தென் உங்களோட செகண்ட் ரீல் உங்களுக்கு பிடிக்கலாலும் தேர்ட் ரீலை நீங்கள் என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்க. அதுதான் இந்த அல்காரிதம் செட் பண்ணி வச்சுருக்காங்க. சொல்லிட்டேன், புரிஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன். இதுக்கு ஒரு சொல்யூஷனே இல்லையா, இந்த சோசியல் மீடியா கண்ட்ரோல் பண்ணது ஒரு சொல்யூஷனே இல்லையா அப்படி கேட்டிங்கன்னா இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 வழி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு விஷயம் பிளானிங். எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும் அப்படி சும்மா சொன்னாங்க. எஸ், டீசெண்டாக ஒரு ஒயிட் போர்ட்லேயும் இல்லைனா பேப்பர்லேயும் எழுதி உங்களோட பிளான் உங்களுக்கு ஏற்ற மாதிரி
கம்ஃபர்டபுளான ஒரு பிளான் வந்து எழுதி உங்களோட வாலில் ப்ளேஸ் பண்ணிடுங்க. தென் செகண்ட் சொல்யூஷன் என்னென்னா, உங்களுக்குள்ளேயே நீங்களே கேட்டுக்கோங்க. ஒரு 30 நிமிஷம் ஒரு 30 மினிட்ஸ் ஃபோன் இல்லாமல் நீங்கள் எப்படி இருப்பீங்க, இருந்தால் என்ன ஆகும், எப்படி இருப்பீங்க, என்ன ஆகும் அப்படின்னு உங்களுக்குள்ளேயே நீங்கள் கேட்டுக்கோங்க. முடிஞ்சால் வந்து டெலீட் பண்ண முடிஞ்சால் வந்து டெலீட் பண்ணுங்கள். அது உங்களோட விஷயம் தான். நீங்கள் டெலீட் பண்ண முடிஞ்சால் இல்லை டெலீட் பண்ணுங்கள். தென் தேர்ட் ஒன் தான் நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். எனக்கு ஃபேவரட்டான ஒரு விஷயம் இது, இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இது. நான் என்ன பண்ணுவேன்னா வந்து இது வந்து சோஷியல் மீடியா வந்து கொஞ்சம் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப அட்டென்ஷன் வரக்கூடாது. அதுக்காக என்ன பண்ணுவேன்னா, நீங்கள் எந்த ஒரு ஆப் வேணால் எடுத்துக்கோங்க. இன்ஸ்டாகிராம் அவ்வளோ நான் வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது. இப்போ நீங்கள் நம்பலைன்னா நான் வந்து ப்ரூஃப் ஷோ பண்ணுறேன். என்னோடய வீக்லியோட டைம் வாட்ச் அப்படின்னு இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இல்லைனா லைவ்லேயே ஷோ பண்ணுறேன் பாருங்க. நான் என்னோடய இன்ஸ்டாகிராமோட ஆவரேஜாக வந்து 26 மினிட்ஸாக வந்து இன்னைக்கு, அதாவது இந்த வீக் வந்து அவ்வளோதான் யூஸ் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். நான் 1 ஹவர் மேலே வந்து இன்ஸ்டாகிராமை அவ்வளோ யூஸ் பண்ணவே மாட்டேன். தேர்ட் ஒன்று என்னென்னா, நீங்கள் எந்த ஒரு அப்ளிகேஷன் வேணால் யூஸ் பண்ணுவாங்க. யூடியூப் ஆகட்டும் இல்லை இன்ஸ்டாகிராம் ஆகட்டும், எந்த ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணாலும் கண்டிப்பாக இன்ஸ்டாகிராம் ஆகட்டும் இல்லை யூடியூப் ஆகட்டும் எஜுகேஷன் கிரியேட்டர் இருப்பாங்க, இல்லை இன்ஃபார்மேட்டிவ் கிரியேட்டர் கண்டிப்பாக இருப்பாங்க. அவங்கள வேணால் நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி யாராவது கிரியேட்டர் இருக்காங்க அவங்கள மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தென் வந்து இது மட்டும் பண்ணிட்டா போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இது மட்டும் பண்ணால் வந்து மார்க் விட்டுறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக நோ. தென் வந்து ஒரு விஷயம் நீங்கள் பண்ணி ஆகணும். யூடியூப்லேருந்து நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு யூடியூப்பில் ஹோம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து ஒரு 4 வீடியோ இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒன்று வந்து என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது, ஒன்று டான்ஸ் இருக்குது, ஒன்று வந்து சயின்ஸ் ரிலேட்டடாக இருக்குது, ஒன்று டெக்னாலஜி ரிலேட்டடாக இருக்குது. நீங்கள் வந்து ஒரு சயின்ஸ் ரிலேட்டடான ஒரு பர்சன் வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து சயின்ஸ் ரொம்ப பிடிக்கும், அதை பற்றி நான் தெரிஞ்சுக்க ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கேன் அப்படின்னு நீங்கள் இருக்கீங்கன்னா, சயின்ஸ் ரிலேட்டடாக இருக்க அந்த வீடியோ கிளிக் பண்ணி லைக் போட்டு வச்சுக்கோங்க. கிளிக் பண்ணி லைக் போட்டு நீங்கள் 2 நிமிஷம் கொஞ்சம் வாட்ச் பண்ணால் போதும். தென் இதே வந்து ஒரு 20 வீடியோஸ் வந்து நீங்கள் லைக் போட்டு வச்சுட்டிங்கன்னா, நீங்கள் அடுத்த நீங்கள் அந்த ஒரு ஆப்பை யூடியூப் ஓப்பன் பண்ணும்போது டெஃபினட்டாக உங்களுக்கு அந்த சயின்ஸ் ரிலேட்டடான வீடியோ மட்டும்தான் இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தா மாதிரியாச்சு, உங்களுக்கு எஜுகேஷன் கிடைச்சா மாதிரியாச்சு, அதே நேரத்துலேருந்து இன்ஃபார்மேட்டிவ் கிடைச்சா மாதிரி ஆயிடுச்சு. டைமும் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி யூஸ்ஃபுல் டைமை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். யூடியூப் பொறுத்த வரைக்கும் அது ஃபுல்லி சோஷியல் மீடியா அப்படி சொல்ல மாட்டேன். ஃபுல்லி அந்த ஒரு கண்டென்ட்டு இது அப்படின்னு சொல்ல மாட்டேன். யூடியூப் வந்து ஒரு லைப்ரரி மாதிரி தான் சொல்லுவேன் நான். நம்மளுக்கு என்ன தேவையோ நம்ம வந்து எடுத்துக்கலாம். அது சர்ச் இன்ஜின் மாதிரி அது. நமக்கு என்ன தேவையோ அது தேடி நம்ம எடுத்துக்கலாம். அது யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு அது நம்ம சர்ச் பண்ணி தான் பார்க்கணும். நம்ம யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அது நம்ம பார்க்க போகிறோம், இல்லை யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுக்கு தேவையானது என்னன்னோ அதை சர்ச் பண்ணி மட்டும் நம்ம வந்து யூடியூப்பில் பார்க்க போகிறோம். இப்போ வந்து இன்ஸ்டாகிராமுக்கு ஒரு காலத்துலேருந்து டிக்டாக் இருந்தது. டிக்டாக்கோட வந்து லான்ச் பண்ண ஒரு காரணமே ரீசன் என்னென்னா எஜுகேஷன் தான். எஜுகேஷன் காரணத்துக்காக தான் டிக்டாக்கை லான்ச் பண்ணாங்க. அந்த டிக்டாக் வந்து போகிறதுலேருந்து அந்த 18+ கண்டென்ட்டாக வந்தோடனே டிக்டாக் வந்து பேன் பண்ணாங்க. இப்போ வந்து இன்ஸ்டாகிராம் வந்து ரொம்ப வைரலாக போகுது. 30 மினிட்ஸ் 1 மினிட்டாக போகும். அது இன்ஃபர்மேஷனுக்கும் கொடுத்தாலும் அது நம்ம மண்டையில் நிற்காத மாதிரி இருக்குது. அதனால் வந்து நான் அவ்வளோவா நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன் இன்ஸ்டாகிராமை. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் கன்ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே, இந்த ஒரு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிட்டு உங்களோட சோஷியல் மீடியா அடிக்ஷன் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து சோஷியல் மீடியா அடிக்ஷனாக காப்பாங்க என் ஃப்ரெண்ட் அப்படின்னு அவனுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.